நீங்கள் ஒரு மென்டல் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அது டெய்லி உங்கள் சக்ஸஸ் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருது. தென் ஒன் டே அது 0%க்கு கீழே போயிடும். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நானும் இந்த மென்டல் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நியூரோ சயின்ஸை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு இப்போ அதிலிருந்து வெளியில் வந்து என்னோட சக்ஸஸ் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் தட் மென்டல் ட்ராப்? என்ன மாதிரி காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. திடீர்னு ஜாப் போகலான்னு தோணும், இல்லை எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் பிடிக்கும் அதை பண்ணலான்னு தோணும், இல்லை ஜிம் போகலான்னு தோணும், இல்லை ஸ்டோரி ரைட் பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணலான்னு தோணும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அதில் எதை ஃபஸ்ட்டு பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் எதுவுமே பண்ணாமல் சும்மா ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அதில் நம்ம யாரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோமோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை பார்த்து அவங்களோட 100th லெவலையும் நம்மளோட ஃபஸ்ட் லெவலையும் கம்பேர் பண்ணி நம்மளாம் வேஸ்ட்டு தானே நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருப்போம். அப்புறம் சடனாக ரீல்ஸை பார்த்துட்டு மோட்டிவேஷன் ஆகி ஒரு கிளியரான கோல் இல்லாமல் சிஸ்டம் இல்லாமல் ரேண்டமாக ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதையும் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியாமல் பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அட் த எண்ட் ஆஃப் த டே தேர் வில் பி நோ ஹோப், ஒன்லி செல்ஃப் டவுட், நெகட்டிவ் மைண்ட் செட் அண்ட் டுமாரோ இட் ரிப்பீட்ஸ். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண நியூரோ சயின்ஸ் டெக்னிக்ஸை உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களையும் அந்த மென்டல் ட்ராப்ல இருந்து வெளில வர வைக்கிறேன். ஜஸ்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம 3 மெயின் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். அதை பண்ணிட்டனாலே இந்த மென்டல் ட்ராப்ல இருந்து ஈஸியாக வெளில வந்துடலாம். ப்ராப்ளம் நம்பர் 1, லேக் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த். நமக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இல்லாதனால தான் அந்த மென்டல் ட்ராப்ல மாட்டிக்கிட்டு மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டு நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லாமல் நம்மளே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு இந்த 3 பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணலாம். இதில் 3rd பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டண்டான லைஃப் ஸ்கில், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. பிரின்சிபல் நம்பர் 1, ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் எண்டூரன்ஸ் ட்ரைனிங். ஃபஸ்ட்டு ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னால் என்னென்னா அது நம்ம பிரெயினில் இருக்கிற ஒரு பார்ட். அந்த பார்ட்டு தான் நம்ம டீப் ஃபோக்கஸ் பண்ணுறப்பையும், டிசிஷன் மேக் பண்ணுறப்பையும், செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கிறப்பையும், லாஜிக்கலாக திங்க் பண்ணுறப்பையும் ஒர்க் பண்ணும். ஆனால் நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸால் ரொம்ப நேரம் ஆக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. ஒருத்தவங்க மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அது டயர்டாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 3 hours கண்டினியூஸாக டீப் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு பிளான் பண்ணி டைமர்லாம் ஆன் பண்ணி படிப்பீங்க. ஆனால் உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் 1 hour டீப் ஃபோக்கஸ்க்கு அப்புறமே டயர்டாகிடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சரி ஓகே மீதி 2 hours படிக்க வேண்டியதை நாளைக்கு படிச்சுக்கலான்னு சொல்லி விட்டுருவீங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற டைமை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த 3 டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணணும். இதில் 3rd டெக்னிக் உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்பர் 1, ப்ராக்ரெசிவ் காக்னிட்டிவ் லோடிங். உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸும் மசில் மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகும். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்கள் 3 hours டீப் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் 1 hourலே டயர்ட் ஆகிடுது. அப்போ அந்த 1 hour தான் உங்கள் டைம் லிமிட். இந்த 1 hour டைம் லிமிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி 3 hours உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் டயர்ட் ஆகாமல் டீப் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் ப்ராக்ரெசிவ் காக்னிட்டிவ் லோடிங். இதில் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா நீங்கள் கிராஜுவலாக தான் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த 1 hour டீப் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸி ஆகிற வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த 1 hour 1 hour 10 or 1 hour 15 minutesக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட ஆக்டிவ் ஒர்க் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். நம்பர் 2, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணால் உங்கள் மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்னு ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மை தான். நீங்கள் உங்கள் பாடியை எக்ஸசைஸ் பண்ணி ஆக்டிவாக வச்சுக்கும் போது உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸும் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒர்க் அவுட்லாம் இல்லை. ஜஸ்ட்டு சிம்பிளாக வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங்னு ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே போதும். இதனால் உங்கள் பிரெயினுக்கு நிறைய பிளட்டும் ஆக்சிஜனும் போகும். அது உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்பர் 3, தி ரீசார்ஜ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் உங்கள் பிரெயின் ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லீப், ரெஸ்ட், நியூட்ரிஷன். ஃபஸ்ட்டு ஸ்லீப். நீங்கள் கண்டிப்பாக மினிமம் 7 hours தூங்கணும். அப்போ தான் நீங்கள் டீப் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண டைமில் உங்கள் பிரெயினில் க்ரியேட் ஆகிருக்கிற மெட்டபாலிக் வேஸ்ட்டெல்லாம் உங்கள் பிரெயின் கிளியர் பண்ணும். அப்போ தான் அடுத்த நாள் திரும்பவும் உங்களால் டீப் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோக்கஸ்டு செஷனுக்கு நடுவில் ஒரு 10 to 15 minutes ஷார்ட் ரெஸ்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், டீப் பிரெத் பண்ணுறது, இல்லை ஒரு சின்ன வாக் போகிறது, அந்த மாதிரி. அப்போ தான் உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சீக்கிரமாக டயர்ட் ஆகிறத தடுத்து ரொம்ப நேரம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன். அதிக சுகர் எடுக்கிறத குறைச்சிக்கிட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தோன்னா நம்ம பிரெயினுக்கு போகிற பிளட் ஃப்ளோவும் ஆக்சிஜன் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். அப்போ நம்ம பிரெயினும் ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவை முடிக்கணும்னு நினச்ச ஒர்க்கை டீப் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். அப்போ உங்கள் பிரெயின் ரிவார்ட் கேட்கும். அதை மட்டும் நீங்கள் கொடுக்கவே கூடாது. அது ஏன்னு சொல்கிறது தான் பிரின்சிபல் நம்பர் 2, டோபமைன் ரெகுலேஷன்.
ஃபஸ்ட்டு டோப்பமைன்னா நம்ம பிரெயினில் இருக்கிற கெமிக்கல் மெசஞ்சர் ஆர் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லலாம். அதுதான் நமக்கு மோட்டிவேஷன் ஃபீல், டிசையர் ஃபீல், வாண்டிங் ஃபீலை கிரியேட் பண்ணுது. அப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி முடித்த ஆக்ஷன் திரும்ப ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு நம்ம பிரெயினுக்கு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் லைஃப்பில் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு டாஸ்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகும். அதை பண்ணி முடிச்சக்கப்புறம் ஃபீல் குட்டாக இருக்கும், திரும்பவும் பண்ணலான்னு தோணும். அதுக்கு காரணம் டோப்பமைன் சிக்னல்ஸ் தான். ஆனால் நம்ம டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும்னா டோப்பமைனை ரெகுலேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த 3 டெக்னிக்ஸ். நம்பர் 1, ரிவார்ட் ப்ரெடிக்ஷன் எரர். ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. டோப்பமைன்றது ப்ளஷர் கிடையாது, அது ஒரு சிக்னல். அந்த சிக்னல் நம்ம பிரெயினில் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஜீரோவே ஆகாது. இப்போ ரிவார்ட் ப்ரெடிக்ஷன் எரர்ன்றது ஒரு மெக்கானிசம். ஆக்சுவலாக இது நம்ம கான்ஷியஸ் அவேர்னஸ் இல்லாமலே நடக்கும். நம்ம பிரெயின் எந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணலாம், எதை இம்ப்ரூவைஸ் பண்ணலான்றத அந்த ஆக்டிவிட்டியோட எக்ஸ்பெக்டட் அவுட்கமையும் ஆக்சுவல் அவுட்கமையும் கம்பேர் பண்ணி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் டோப்பமைனை ஒரு பீக்கரில் இருக்கிற கெமிக்கலாக நினச்சிக்கோங்க. இதுதான் டானிக் லெவல், அதாவது பேஸ்லைன் லெவல். எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட லெவல் டோப்பமைன் உங்கள் பிரெயினில் இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னால அது இதோட லெவல் 200 ml. இப்போ உங்கள் டோப்பமைன் சிக்னல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த டானிக் லெவல் 200 ml-லேருந்து 400 ml-க்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த டானிக் லெவலான 200 ml-க்கு மேலே இருக்கிற எல்லா டோப்பமைனுக்கும் பேர் ஃபேசிக் லெவல். இது பர்மனெண்ட் இல்லை, டெம்பரவரி தான். அதே உங்களுக்கு டோப்பமைன் சிக்னல் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டானிக் லெவல் 200 ml-லேருந்து குறைஞ்சி 150 ml-க்கு ஆகிடும். இதுவும் டெம்பரவரி தான். இப்போ எக்ஸ்பெக்டட் அண்ட் ஆக்சுவல் அவுட்கம் பற்றியும் ரிவார்ட் ப்ரெடிக்ஷன் எரர் மெக்கானிசம் பற்றியும் சொல்கிறேன். நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த ஆக்டிவிட்டிக்கு உங்கள் பிரெயின் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுன்றது. இதோட ஆக்சுவல் அவுட்கம்மை 3 கேசஸாக சொல்கிறேன். கேஸ் நம்பர் 1, இதோட ஆக்சுவல் அவுட்கம், நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு டீப் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க. ஆக்சுவல் அவுட்கம் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம்மை விட பெருசாக இருக்குது. அப்போ இது பாசிட்டிவ் எரர். ஸோ உங்களுக்கு டோப்பமைன் சிக்னல் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஃபீல் கிரியேட் ஆகி இந்த அவுட்கம் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம்மை விட பெருசாக இருக்குது, ஸோ இந்த பிஹேவியரை ரிப்பீட் பண்ணலான்னு உங்கள் பிரெயின் சொல்லும். கேஸ் நம்பர் 2, இதோட ஆக்சுவல் அவுட்கம், நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகி படிக்கிறீங்க. ஆக்சுவல் அவுட்கம் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம்மை விட கம்மியாக இருக்குது. அப்போ இது நெகட்டிவ் எரர். ஸோ உங்கள் டோப்பமைன் சிக்னல் மேபி அதே டானிக் லெவலில் இருக்கும், இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் பிரெயின் இந்த பிஹேவியரை இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு சொல்லும். கேஸ் நம்பர் 3, இதோட ஆக்சுவல் அவுட்கம், நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க. ஆக்சுவல் அவுட்கமும் எக்ஸ்பெக்டட் அவுட்கமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது 0 எரர். ஸோ உங்கள் டோப்பமைனில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. உங்கள் பிரெயினும் இதில் இம்ப்ரவைஸ் பண்ணவும் எதுவும் இல்லை, மோட்டிவேட் ஆகவும் எதுவும் இல்லைன்னு சொல்லும். இந்த ரிவார்ட் ப்ரெடிக்ஷன் எரர் மெக்கானிசமை டேரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம டோப்பமைனை ரெகுலேட் பண்ண முடியாது. பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த டெக்னிக்கில் இதை யூஸ் பண்ணி நம்ம டோப்பமைனை ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ நம்பர் 2, எஃபோர்ட் பேஸ்டு ரிவார்ட் லேர்னிங். இந்த டெக்னிக் தான் நம்ம பிரெயினுக்கு உடனே ரிவார்ட் கிடைக்கலனாலும் ஒரு நாள் கிடைக்கும். ஆனால் டெய்லி எஃபர்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை சொல்லித்தரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 30 மினிட்ஸ்க்கு டீப் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க, அதுதான் எஃபோர்ட். இப்போ ரிவார்டுன்றது அந்த 30 மினிட்ஸ் ஸ்டடி செஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணுறது, ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு எது உங்களை குட்டாக ஃபீல் பண்ண வைக்குதோ அதை பண்ணுறது. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் ரிவார்ட் கொடுக்குறப்ப உங்கள் டோப்பமைன் சிக்னல் இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு மோட்டிவேஷன் ஃபீல் கிரியேட் ஆகி அந்த எஃபோர்ட்டை திரும்பவும் போடணும்னு தோணும். பட் இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் எஃபோர்ட் போட்டக்கப்புறம் ரிவார்ட் கொடுக்கும்போது அந்த மோட்டிவேஷன் ஃபீல் குறைஞ்சிட்டே வரும். ஏன்னா உங்கள் பிரெயினுக்கு தெரிஞ்சிடும் இந்த எஃபோர்ட் போட்டால் இந்த ரிவார்ட் கிடைக்கும்னு. அதுக்கப்புறம் உங்கள் பிரெயின் எஃபோர்ட் போடாமலே ரிவார்ட் கேட்கும். இதனால் உங்களால் கன்சிஸ்டன்சியாகவும் டிசிப்ளினாகவும் இருக்க முடியாது, உங்கள் டோப்பமைனையும் ரெகுலேட் பண்ண முடியாது. இந்த இடத்துல தான் நீங்கள் ரிவார்ட் ப்ரெடிக்ஷன் எரர் மெக்கானிசமை யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ உங்களுக்கு எஃபோர்ட் பேஸ்டு ரிவார்ட் லேர்னிங்னாலும் என்னன்னு தெரியும், ரிவார்ட் ப்ரெடிக்ஷன் எரர் மெக்கானிசம்னாலும் என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் எரர் ஆகி மோட்டிவேட்டடாக ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் ரிவார்ட் கொடுக்கக்கூடாது. எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் ஆர் 0 எரர் ஆகி இன்னும் இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்போல்லாம் சின்ன ரிவார்ட் கொடுக்கணும். இதனால் நீங்கள் டெய்லி ரிவார்ட் கொடுக்க மாட்டீங்க, எப்பயாவது தான் கொடுப்பீங்க. அப்போ உங்கள் பிரெயினும் ரிவார்ட் உடனே கிடைக்கலனாலும் டெய்லி எஃபோர்ட் போடணுன்றதை தெரிஞ்சுக்கும். இதனால் உங்களால் டிசிப்ளினாகவும் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்க முடியும், உங்கள் டோப்பமைனையும் ரெகுலேட் பண்ண முடியும். இப்போ நம்பர் 3, பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேஷன். இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம பாடி ஸ்ட்ரெஸ், ஃபியர், டேஞ்சர் மோடில் இருக்கும் போது இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னா ஆக்டிவேஷனில் இருக்கும். அதை தான் நம்ம ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுன்னு சொல்கிறோம். இப்போ பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இதோட டைரக்ட் ஆப்போசிட்டு. இந்த நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவில் இருக்கும் போது நம்ம ரிலாக்ஸாகவும் காமாகவும் இருப்போம். அதை தான் நம்ம ரெஸ்ட் ஆர் டைஜஸ்டிவ் மோடுன்னு சொல்கிறோம். இந்த ஆக்டிவேஷன்ன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் அண்டு ஃபியரில் இருக்கும் போது நம்ம எமோஷ்னலி இம்பேலன்ஸாக இருப்போம். அப்போ நம்ம டோப்பமைன் சிக்னலும் கரெக்ட் டானிக் லெவலில் இருக்காது, சடனாக ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், இல்லை டிக்ரீஸ் ஆகி கிராஷ் ஆகிடும். அப்போ நம்ம பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி ரெஸ்ட் அண்டு டைஜஸ்டிவ் மோடுக்கு போகணும்.
அதுக்கு தான் நம்ம வேஜல் பிரீத்திங் பண்ணணும். அப்படின்னா ஸ்லோ டீப் பிரெத், பட் பிரெத் பண்ணுறப்ப செஸ்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் பெல்லியில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் நம்ம பிரெயின்லேருந்து பெல்லிக்கு போகிற வேகஸ் நர்வ் காம் டவுன் ஆகி நம்ம பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். பட் வேஜல் பிரீத்திங் எப்படி பண்ணுறது? ஜஸ்ட் உங்கள் பெல்லியில் ஃபோக்கஸ் பண்ணி ஸ்லோவாக 2 to 4 செகண்ட்ஸுக்கு நோஸ் மூலமாக இன்ஹேல் பண்ணுங்கள். அப்புறம் 6 to 8 செகண்ட்ஸுக்கு ஸ்லோவாக மவுத் மூலமாக எக்ஸேல் பண்ணுங்கள். இது மாதிரி 1 to 2 மினிட்ஸுக்கு ரிப்பீட் பண்ணுங்கள். உங்கள் வேகஸ் நர்வ் காம் டவுன் ஆகி உங்கள் பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். இதனால் நீங்கள் ரிலாக்ஸாகவும் காமாகவும் இருப்பீங்க. உங்கள் டோபமைன் சிக்னலும் கரெக்ட் டானிக் லெவலில் ரெகுலேட் ஆகும். இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் லைஃப் ஸ்கில்லான பிரின்சிபல் நம்பர் 3 எமோஷனல் ரெகுலேஷன். நான் ஏன் இதை லைஃப் ஸ்கில்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் எமோஷனை ஒழுங்காக ரெகுலேட் பண்ணலன்னா உங்கள் ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ், சோஷியல் ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்னு எல்லாமே பாதிக்கப்படும். அதனால தான் எமோஷனல் ரெகுலேஷன் ஒரு லைஃப் ஸ்கில். இப்போ எமோஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நம்ம பிரெயினோட லாஜிக்கல் திங்கிங் சைடான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை வச்சு எமோஷனல் திங்கிங் சைடான அமிக்டலாவை கைட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த 3 டெக்னிக்ஸ். நம்பர் 1, காக்னிட்டிவ் ரீஅப்ரைசல். ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்கள் அமிக்டலா கொடுத்துருக்கிற மீனிங்கை கான்ஷியஸாக உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸை வச்சு மாற்றுறது தான் காக்னிட்டிவ் ரீஅப்ரைசல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஃபியராகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை ஒரு சேலஞ்சாக பார்க்குறீங்க. அதை ஒரு சேலஞ்சாக பார்க்காம கான்ஷியஸாக என்னோட டேலண்ட்டை ஷோ பண்ணி வேலை வாங்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபியர் குறைஞ்சு ரிலாக்ஸ் ஆவீங்க. ஏன்னா நீங்கள் கான்ஷியஸாக ஒரு சேலஞ்சை ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறப்ப உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அமிக்டலாக்கு போகிற மெசேஜை மாற்றிடும். நம்பர் 2, மைண்ட்ஃபுல் அக்செப்டன்ஸ். இது நம்ம என்ன எமோஷனை ஃபீல் பண்ணுறோன்றதை கான்ஷியஸாக அப்சர்வ் பண்ணி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணாமல், கண்ட்ரோல் பண்ணவும் ட்ரை பண்ணாமல், அவாய்ட் பண்ணவும் ட்ரை பண்ணாமல், ஜஸ்ட் அந்த எமோஷனுக்கு நேம் வச்சுட்டு இருக்கிறபடி இருந்துட்டு போயிடுன்னு விட்டுறது தான் மைண்ட்ஃபுல் அக்செப்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் போது சடனாக நடுவில் ஏதோ ஒரு ரீசன்னால ஃபியராக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கை பாஸ் பண்ணிவிட்டு அந்த எமோஷனுக்கு பேர் வைங்க. லைக் ஐ ஃபீல் ஃபியர் ஆர் ஃபீலிங் ஃபியர் அந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாஸ் பண்ண ஒர்க்கை ஃபுல் ஃபோக்கஸோட கண்டினியூ பண்ணுங்கள். இதனால் உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஆக்டிவாக இருக்கும். ஸோ உங்கள் ஃபியரோட இன்டென்சிட்டி குறைஞ்சிடும். இதே மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்க்கும் அமிக்டலாக்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதனால் நீங்கள் எமோஷனை ரெகுலேட் பண்ணுற ஒரு பர்சனாக மாறிடுவீங்க. நம்பர் 3, வேஜல் பிரீத்திங். இது நம்ம டோபமைன் ரெகுலேஷனில் பார்த்த சேம் வேஜல் பிரீத்திங் தான். இந்த பிரீத்திங் பண்றனால நம்ம எமோஷனல் திங்கிங் சைடான அமிக்டலா காம் டவுன் ஆகும். அதனால நம்ம எமோஷனும் ரெகுலேட் ஆகும். அவ்வளவுதான். ப்ராப்ளம் நம்பர் 1 ஆன லேக் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரென்த்தை சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நீங்க மற்றவங்களோட உங்களை கம்பேர் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும், செல்ஃப் டவுட் இருக்காது. பட் இன்னும் 2 ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாதான் இந்த மென்டல் ட்ராப்ல இருந்து ஃபுல்லா வெளில வர முடியும். அது என்ன ப்ராப்ளம், அதை எப்படி சால்வ் பண்ணணும்ன்றதை இதோட பார்ட் 2 வீடியோல சொல்றேன். ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.